Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாத்தையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். People are watching us in Facebook. Thank you so much for joining in as well as on Zoom. Zoomல ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். It's been an amazing week. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும் இது ஒரு பெரிய அமேசிங்கான வீக் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு? Because God has been faithful, God has been so amazing and he's with us all the time. Hallelujah. அப்போ அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு இருக்கிற ஒரு வழி நடத்துதல் தான் இந்த கடைசி நாட்கள்ல செஞ்சு கொண்டிருக்கிறார். Hallelujah. Whether you're believing it or not, God is preparing a best generation for his coming. இது வரைக்கும் ப்ரிப்பேர் ஆகாத ஜெனரேஷன், இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சந்ததியை தேவன் தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். எஸ், through his anointing only we can prepare. ஏதோ நம்மளோட பலத்தால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நம்மளுடைய பணத்தாலும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, என்னோட டேலண்ட்டை வச்சும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. only with his grace we can prepare for the eternity. அப்போ அதனாலதான் அவர் வேத வசனத்தின்படி மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றார். அப்போ மாம்சமான யாவர் மீதும் இந்த கடைசி காலத்துல ஊற்றப்பட வேண்டிய காரியங்கள் இருக்குது. அது அவருடைய ஆவி. எதுக்குன்னா, இந்த கடைசி நாட்கள்ல சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி அந்த சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பெர்ஃபெக்டாக இருக்கணும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். ஸோ அதுக்குதான் God is preparing a best generation ever. இது வரைக்கும் உலகம், அதாவது இது வரைக்கும் அந்த கிரியேஷன்ஸ் பார்க்காத ஒரு ஜெனரேஷன்ஸை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்கள்ல கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு சைடு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நேராக போயிட்டு இருக்குது, அல்லது அந்திகிறிஸ்துக்கு நேராக போயிட்டு இருக்கு. ஆண்டவர் ரெண்டாக அழகா பிரிக்கிறாரு. ஒரு பக்கம் ஷீப் பிரிச்சுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கோட்டு பிரிச்சுட்டு இருக்காரு. ஷீப் ஆன் த ரைட், கோட் ஆன் த லெஃப்ட். ஷீப் வந்து வாங்க என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரத்துக் கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். கோட் வந்து எங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் வேர்ல்ட ரெண்டா பிரிச்சுட்டு இருக்காரு. நீங்க எங்க பார்த்தாலும் this is what it's happening in the last days. God is preparing the best generation and is separating the people from this world. அது ஸ்லோவாவே தெரியுது. இன்னைக்கு காலையில ஒருத்தரோட ஒரு தேவ மனுஷனோடைய மெசேஜை கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய பரிசுத்த வான்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு இருக்கார். கிட்டத்தட்ட இந்த டெக்கேட்ல பார்க்கும்போது lot of servants of God, because God is preparing. Before the time of Noah, all his forefathers are gone. அவனோட அப்பா முதல் காணோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, God is preparing a best generation, a final generation. அதுக்கு முன்னாடி அதே போலதான் இந்த சந்ததியை பார்க்கும்போது all the faithful fathers are the man of God, or the servants of God who shook the nations. அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு. பிகாஸ் நம்ம அந்த நோவாவா இருக்கிறோம். நம்மளை கொண்டு இந்த இடத்துல ஆதாயப்படுத்த வேண்டிய காரியங்களை ஆதாயப்படுத்திட்டு இருக்காரு. பட் we have to make sure we have to prepare the ark and we have to be inside the ark. நம்ம ஆர்க்கை கெட்டுறோம் நிறைய பேர், ஆனா ஆர்க்குக்கு உள்ளால போகணும், அதான் முக்கியம். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆர்க்கை கெட்டுறோம்னு அர்த்தம் நிறைய பேர் ஊழியம் பண்றோம், ஆனா ஊழியத்துக்குள்ள, அதாவது தேவனுக்குள்ள இருக்கணும். ஊழியம் பண்றது பெருசு இல்ல, பெரிய கப்பலை கட்டுறது பெருசு இல்ல, சரிங்களா? அது எல்லாருமே இப்ப கட்டிட்டு இருக்காங்க, போட்டுலாம் கட்டுறாங்க. அவன் அவ்வளவு பெருசு கட்டுறான், நம்ம அவ்வளவு பெருசு. ஆனா ஆண்டவர் சொல்றதான் கட்டணும். அதனாலதான் ஆண்டவர் வந்து நோவாக்கு பெர்ஃபெக்டா டைமென்ஷன் கொடுத்தாரு. அதுல இருந்து 1 சென்டிமீட்டர் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. கூடுனாலும் குறைஞ்சாலோ அந்த கப்பல் கவுந்துரும். இன்னைக்கு அந்த நோவா கொடுத்த அந்த டைமென்ஷன் தான், அந்த எக்ஸாக்ட் ரேஷியோல தான் இன்னைக்குள்ள மாடர்ன் ஷிப் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே அளவு கிடையாது, அதோட ரேஷியோல, சரிங்களா? அப்போ ஆண்டவர் அப்பமே இந்த ஒரு ஷிப் எப்படி பில்ட் பண்ணோம், அது கரெக்டா அவங்க பில்ட் பண்ணதுனாலதான் எக்ஸாக்ட்லி அதாவது அவருடைய வருகை வரும்போது, அவருடைய அந்த நாட்கள்ல நியாய தீர்ப்பு நடந்தது. இப்போ அவருடைய வருகை வரும், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நடக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் God is preparing for a best generation. If God has made you to prepare the ark or do the ministry, do it, but make sure that you have to be inside Christ. நம்ம கிறிஸ்துவுக்கு வெளியில இருந்து எந்த ஊழியமும் பண்ண முடியாது. நான் எவ்வளவு பெருசு கெட்டனே பாத்தீங்களா? டைட்டானிக்கை விட பெருசா நான் ஊழியத்தை கெட்டனே, எல்லா இடத்துலயும் நான் கெட்டனே. அது கெட்டுறது முக்கியம் இல்ல. யூ ஹாவ் டு கோ இன்சைட் அட் த ரைட் டைம், அட் த ரைட் மொமெண்ட் வாட் காட் ஹஸ் அப்பாயிண்டட் இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. அந்த கரெக்டான நேரமும் கரெக்டான காலமும் நமக்கு கண்டிப்பாக தேவை. இல்லாட்டி we will miss the opportunity. மழை வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூசிக்கலாம், கீழெல்லாம் பூசலாம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. We have to be ready all the time. Hallelujah.
சரி, I don't know how many of you have seen the topics what I posted in Facebook, but anyway, today இன்னைக்கு வந்து நல்ல எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து இந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஒரு ஒரு வசனத்தை நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க. நல்ல விசுவாசத்தை இவர்களை வந்து காத்து கொண்டார்கள்னு சொல்லிட்டு. அது இந்த வசனம் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நேற்றுக்கு இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் சில காரியங்கள்லாம் பேசினாரு. அதை குறித்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ it will be very fast. Already it's 5:35. By 6 I'll finish it off. 25 minutes in the God's presence. காதுள்ளவன் கேட்க கடவன், அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. Let our ears be open to the word of God. Hallelujah. Fine. 2 தீமோத்தேயு 4:7 இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். I have fought the good fight, I have finished the race and I have kept the faith. சரிங்களா? 3 வேர்டு இங்க வந்து பால் அழகா சொல்றாரு. இது தீமோத்தேயுக்கு எழுதும் போது பால் ரொம்ப அழகா சொல்றாரு. I have fought and I have finished and I have kept the faith. Fought, finished and faith. இந்த 3 காரியத்தை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அவர் என்ன சண்டை போட்டாரு, எந்த ஓட்டத்தை முடிச்சாரு, எப்படி வந்து அவர் ஃபெய்த்தை காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வசனம் நிறைய பேர் வந்து என்னது பரிசுத்தவான்களோ அல்ல தேவ பிள்ளைகளோ மரித்த அன்னைக்கு வந்து இது எல்லாருமே சொல்ற ஒரு வசனம் தான். சரிங்களா? நல்லா ஓடினாருங்க, அதுக்கப்புறம் திடீர்னு மறிச்சு போயிட்டாருங்க, ஆனா கடைசி வரைக்கும் விசுவாசத்தோட இருந்தாரு, நல்லா ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா பைபிள் வாசித்தாரு, நல்லா சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாரு. எல்லாமே நம்ம சொல்றதான். ஆனா இதோட ஆக்சுவல் மீனிங் வந்து வைத்திருக்கிற காரியங்களை நீங்க நம்ம பார்க்கலாம். I have fought the good fight. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபாட்டை பத்தி பார்க்கலாம். அப்போ இது வந்து மேலோட்டமா படிக்கும் போது என்னன்னா, நல்ல சண்டை போட்டிருக்காரு போல இருக்கு பால். ஏற்கனவே அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் 1 ரவுடி. பால் வந்து ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் பர்சன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரவுடின்னு சொல்லலாம் அந்த நாட்கள்ல எருசலேம்ல இருந்த நல்ல அத்தாரிட்டியில இருக்கிற நல்ல பொலிட்டிக்கல் பவர்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ரவுடி. பால் அப்படிதான் இருந்தார். அவருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தது. அதாவது இந்த கவர்மெண்ட் லெவல்லையும் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அரசியல்வாதிகள் செல்வாக்கு பயங்கரமா இருந்தது. பிளஸ் ரிலீஜியஸ் செல்வாக்கும் பயங்கரமா இருந்தது. எல்லா இடத்துலயும் செல்வாக்குல இருந்தது. இவர் தான் ஒரு ப்ராமினன்ட் ரவுடி. இவர் சொல்லதான் எல்லாமே நடக்கும். இவர் சொல்லாம அங்க இருக்கிற ஒரு கல்லு நகராது. அப்படி இருந்த ரவுடி ஆண்டவர் ஒரே செகண்ட்ல மாத்தினார். ஆன் த வே டு த டமாஸ்கஸ். இந்த சம்பவத்தை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். அப்போ ஆன் த வே டு த டமாஸ்கஸ்ல ஆண்டவர் ஒரு செகண்ட்ல ஒரு ஃபிளாஷ் ஆஃப் த லைட்ல ஹி ஹஸ் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். அப்படி ஒரு கொடூரக்காரனாக இருந்தா. ஸ்டீஃபனை கொல்லும் போது இவர் தான் அப்ரூவல் கொடுக்கிறாரு. அப்பா செத்துட்டாருப்பா, இனிமேட் அடிக்காதீங்க. அப்போ அந்த சாகிறதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதே இவர் தான். யாராரு அப்ப வந்து அதுக்கப்புறம் எல்லா வீட்டுக்கும் யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போய் ஜெயில போட வேண்டிய வேலை, பெரிய வேலை. ஸோ அதுதான் இவருடைய ப்ரொஃபஷனாவே இருந்தது. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரவுடிய ஒரு செகண்ட்ல ஆண்டவர் மாத்திட்டு அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, ஐ ஹவ் ஃபாட் த குட் ஃபைட். கிறிஸ்துவுக்கு முன்னாடி வேற மாதிரி சண்டை போட்டாரு. யாரு? கிறிஸ்தவர்களோட சண்டை போட்டாரு. யாராரு ஆண்டவரோட பிள்ளைங்களோட சண்டை போட்டு அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அவங்கள இழுத்துட்டு போறதுதான் அதோட சண்டையா இருந்தது. அதுக்கப்புறமும் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சண்டை இருக்குன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ நிறைய பேர் வந்து இப்படி பிரச்சனை பண்ணி, நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. ஆண்டவருக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கரெக்ட் தான், எதுவுமே இருக்காது. ஏன்? எல்லாமே பிரச்சனை இருந்தாலும் அது நம்மளை தாக்காது. அதைதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீங்க நிறைய பேர் வந்து தப்பா ப்ரீச் பண்றாங்க. ஆண்டவருக்குள்ள வந்துட்டா எதுவுமே இருக்காது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டா நீங்க வந்து பணக்காரனா இருவீங்க. ஆண்டவருக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு நோயே இருக்காது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டா நீங்க வந்து நீங்க 120 வருஷம் கண்டிப்பா வாழுவீங்க. நோ, ஆல் த ப்ராப்ளம்ஸ் வுட் பி தேர். இந்த உலகத்தில் உபத்திரம் ஒன்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனா திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். அப்ப ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெயரும் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் டபுள் த அமௌண்ட் வரலாம். ஆனா அது எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எதுவுமே நம்மளை தொடாது, எதுவுமே நம்மளை ஒட்டைக்காது, எதுவுமே நம்மளை வந்து வாரி கொண்டு போகாது, எதுவுமே நம்ம மூழ்கடிக்காது. ஏன் இன்னைக்கு உலகத்துல சூசைட் அதிகமா இருக்குன்னா ஆண்டவர் இல்லை அவங்க கிட்ட. சரிங்களா? ஏன் டிப்ரெஷன் கொள்ள போறாங்களே, அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லை. ஏன் பாவ பழக்கத்திலேயே அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லை. ஏன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல போறாங்களா, அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லை. அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஏதோ ஒரு காரியம் வரும்போது அவங்க பாவத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அல்லது தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எப்படி வருதுன்னா ஆண்டவர் இல்லாததுனால. இன்னைக்கு நம்ம சபையிலயோ நம்ம வெளியிலயோ எப்படி சொல்லி கொடுக்குறோம்னா, நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டா இது எல்லாமே மாறிடும்.
எல்லாமே எல்லா பாவ பழக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆனா ப்ராப்ளம்ஸ் வில் பி தேர் ஃபார் எவர். கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. அப்ப இந்த உபத்திரவத்தை எப்படி சண்டை போடணும் தான் இங்க பால் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. இது எபேசு சபையிலேயே ரொம்ப அழகா கத்துக் கொடுத்திருப்பாரு. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அடிக்கடி இந்த யூஸ் பண்ற வசனம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது இன்னைக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமான மெசேஜ்லாம் கிடையாது. இது நம்ம கொஞ்சம் டீப் டீச்சிங்ல தான் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறாரு. எபேசியர் 6:12 பாத்தீங்கன்னா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் பொல்லாத ஆவிகளோடும் சிறைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட சண்டை உண்டுன்னா, பால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மாம்சத்துல சண்டை போட்டுட்டு இருந்தார். ஓகேங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரத்தத்துல சண்டை போட்டுட்டு இருந்தார். அங்க ரத்தத்தால பார்க்கும்போது அவர் ரொம்ப பிடிக்கும். கல்லர் தெரியும் போது ரத்தம் சிந்தும், கீழே விழுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மாம்சத்துல ரத்தத்துல சண்டை போட்டுட்டு இருக்காரு. வேற ஆண்டவர் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி யாரோட சண்டை போட வைக்கிறாருன்னா, யாரோட போட வைக்கிறாரு? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அப்படின்னா அகெயின்ஸ்ட் த பிரின்சிபாலிட்டிஸ், against the powers, against the rulers of the darkness of this age, against the spiritual host of wickedness in the heavenly place. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகள். இப்ப 4 விதமான காரியங்களை கொடுத்துருக்காங்க. இதோட சண்டை உண்டுன்னு போட்டிருக்காங்க. நம்ம இந்த பூமி ஆதாம் ஏவாள் அவங்க பாவத்துல விழுந்தவொடனே பிசாசுக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்தோம். பிசாசு இந்த பூமியை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சான். பாவம் பூமியில வர ஆரம்பிச்சது. பாவத்தின் மூலமாக சாபங்கள் பெருகிச்சு. பூமியில ப்ராப்ளம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. போராட்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. ஆல் தீஸ் திங்ஸ் we know. அப்போ இது எல்லாமே எப்படி நம்ம போராடணும்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுற ஒரு போராட்டத்தை எப்படி நம்ம ஜெயிக்கணும்னா, மாம்சத்துல போராடக்கூடாது, ஆவியில போராடணும். ஹல்லேலூயா. மாம்சத்துல போராடும் போது அது எங்க கொண்டு போய் முடியுதுன்னா, டிப்ரெஷன்ல கொண்டு போய் முடியும், சூசைட்ல கொண்டு போய் முடியும். நிறைய பேர் அதை தான் தப்பு பண்றாங்க. சரிங்களா? ஈவன் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா they try with all their physical ways. எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ண முடியும் அதெல்லாம் ட்ரை பண்ணி கடைசியா தான் முடியாட்டி கூட அப்புறம் தான் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. So that's where the problem comes. நம்மளே தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு விட மாட்டேங்கிறோம். அப்ப பால் சொல்ற அந்த ஃபைட் எப்படி யார் கூட எல்லாம் சண்டை போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதாவது பிசாசின் காரியங்களோட சண்டை போட்டிருக்காரு. அப்ப பிசாசின் காரியங்களோட சண்டை போடுறதுக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறாரு. ஒரு சிம்பிளா நமக்குன்னு ஒரு ஆர்மர் வச்சிருக்கிறார். இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதே தான் எபேசியர் 6:13-18 வரைக்கும் பார்க்கலாம். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் வர டைம்ல, அந்த ப்ராப்ளம் திடீர்னு வரும் பொழுது நீங்க எப்படி அதோட சண்டை போடணும்னா, எபேசியர் 6:13 தீங்கு நாள், அதாவது ப்ராப்ளம் வரும் பொழுது, இந்த மாதிரி ஒரு ஃபைட், அதாவது இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்க எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு பால் எபேசியருக்காக சொல்லி கொடுக்கிறாரு. சரிங்களா? இதே தான் அவர் சண்டை போட்டிருக்காரு. அதனாலதான் அவர் ஜெயித்திருக்கிறார். அழகாக நல்ல ஒரு போராட்டத்தை போராடுனேன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எப்படி அது எப்படி ஜெயித்தாருன்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு சீக்ரெட்டே நம்ம கொடுத்திருக்கிறாரு. தீங்கு நாளில அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். இது எல்லாத்தையும் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். அதை உங்களுக்கு தொட முடியாது. அதை உங்களுக்கு எதுவுமே சேதப்படுத்த முடியாத அளவுக்கு நிற்கவும், திராணி உள்ளவர்களாக்கும் படிக்கு, நமக்கு நல்ல ஒரு திராணி, நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளவும். ஓகே, அந்த ஆர்மர் ஆஃப் காட், இதை பத்தி ஒரு தனி மெசேஜ் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். ஆர்மர் ஆஃப் காட். அப்போ அந்த ஆர்மர் நீங்க எப்பவுமே வச்சுக்கிட்டீங்கன்னா, ஓகேங்களா, அப்போ அந்த அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம போட்டுக்கிட்டோம்னா, இந்த தீங்கு நாள் வரும் பொழுதோ அல்ல ப்ராப்ளம்ஸ் வரும் பொழுதோ யூ கேன் ஃபைட் ஈஸிலி. ஃபைட் ஈஸிலினா அது நீங்க போய் சண்டை போடணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிரும். உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா விசுவாசம் தானே உங்களுக்கு அது ஒரு கேடகம். நீங்க போய் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கொடுக்கப்படுற ஒரே ஒரு ஸ்வாட், அதான் வேர்ட் ஆஃப் காட். அந்த பட்டயத்தை வச்சு அவனை இது பண்ணலாமே தவிர வேற எதோ வச்சு நம்ம பிசாசை இது பண்ணவே முடியாது. பிசாசு நம்மளை தொடாமல் இருக்கிறதுக்காக ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு ஹெல்மெட் உண்டு. தட் இஸ் கிரேட்டஸ்ட் ஹெல்மெட். அந்த ஹெல்மெட்டை நம்ம போடாட்டி நம்ம மண்டை இன்னைக்கு உடஞ்சு போயிடும். அதான் ஒரு பெரிய இது. அப்போ அந்த ரட்சிக்கப்படுற அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம
நம்மளோட இருதயம் கெட்டு போகாத இருக்கிறதுக்காக, நம்மளோட இருதயம் ஒழுங்காக இருக்கிறதுக்காக, பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக இது மார்க்கவசத்தை கொடுக்கிறாரு. அதே போல பெல்ட் ஆஃப் ட்ரூத், சத்தியம், சத்தியத்தின் அந்த பெல்ட் கொடுக்கும் போது நம்ம 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 வயிறை சுத்தி உள்ள காரியங்கள் எதுவுமே நம்மளை தொடாதபடி, யாரும் நம்மளை குத்தாதபடி, அதே போல காலில் இருக்கிற பாதரட்சை ஒரு சாண்டல் ஃபார் ப்ரீச்சிங் த காஸ்பல். யார் யார் வந்து ஆண்டவருக்காக ஓடுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து யாருமே காலில் தொடாதபடி ஆண்டவர் நம்மளை ஹோல் சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு ஒரு ஆர்மர் ஆஃப் காட் வச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை வச்சுட்டு தான் நம்ம வந்து போராட முடியும். திஸ் இஸ் வாட் வி ரெக்வயர்ட். இந்த நாட்களை நமக்கு தேவை வந்து அந்த தான், அதை வச்சுதான் நம்ம போராட முடியும். பால் அப்படிதான் போராடி இருக்கிறார். சரிங்களா? இன்னொரு இடத்துலயும் பார்க்கும் பொழுது ரோமன்ஸ் 8:7 எப்படி எனிலும் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்துல நம்ம போராடணும்னு நினைச்சோன்னா அதுக்கு தேவனுக்கு விரோதமாக போயிடும். சரிங்களா? அப்போ நம்ம தேவனுடைய காரியங்களை, அதாவது இப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் போது நம்ம எப்படி போராடணும்னா ஆண்டவருடைய பலத்தால தான் போடணும். அண்ட் ஆல்சோ அதை ஸ்பிரிட்ல தான் போராட முடியும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவ பரிசுத்த ஆவியானவர் எதுக்குன்னா இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக நமக்குள்ள வந்து வாசம் செய்யற தேவன். அப்போ நமக்குள்ள வந்து நமக்கு தேவையான எல்லா பலனையும் கொடுத்து மாம்ச பலனை கொடுக்க மாட்டார். பழைய ஏற்பாட்டுல சிம்சோனுக்கு மாம்ச பலன் வந்தது அபிஷேகம் வரும்போது. புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் வந்து ஆவிக்குரிய பலன் தான் கொடுத்திருக்கிறார். ஓகே, அப்போ நம்மளோட ஸ்பிரிட் தான் ஸ்ட்ரென்தன் ஆகும். நீங்க என்னதான் நீங்க ஜோம் பண்ணுங்க, உங்களோட மாம்சம் பலன் அடையாது. நீங்க உங்களுக்கு சிக்ஸ் பேக் வராது. என் ஒய்ஃப் இப்ப கூட கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு எல்லாம் பயங்கரமா சிக்ஸ் பேக் இருக்குன்னு. சோ அப்போ என்னதான் நம்ம ப்ரே பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் அந்த தேவனுடைய அபிஷேகம் வந்தாலும் நமக்கு வந்து மாம்சத்துல பலன் வரவே வராது. அது பழைய ஏற்பாட்டு காரியம். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் யூஸ் பண்ண விதமே வேற எல்லாத்துலயும். இப்ப வந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துலதான் நம்ம வந்து நடமாட முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துலதான் நம்ம வந்து உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ நல்ல ஒரு போராட்டத்தை போராடணும்னா அந்த போராட்டத்தை போராடுறதுக்கு யார் வேணும்னா ஹோலி ஸ்பிரிட் வேணும். அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் இருந்தாங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், நான் அநேக நேரத்துல டிஜேஸ் தினகரன் அங்கிளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பேன். He was filled with the God gun. இப்போ வந்து பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு நிறைய all over the world God was using him. One fine point of time அவரோட ஒரே பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வி. எல்லாரும் அவரை பார்த்து கேட்கறாங்க, நீங்க மத்தவங்களுக்காக நீங்க ஹீல் நீங்க ஜோம் பண்ணும்போது ஹீலிங் நடக்குது, மிராக்கிள் நடக்குது, அது அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க, உலகம் ஃபுல்லா நீங்க பேசுனீங்க, இப்ப என்ன ஆச்சு நீங்க உங்களுக்கு அப்படி கேட்கும்போது அவருக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை. ஆனா அவர் மாம்சத்துல அவரால் வந்து அதால ஓவர் கம் பண்ண முடியல. அகெயின் த காட் ஃபில்ட் ஹிம் சோ மச் மோர் பவர்ஃபுல். திருப்பி பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தால தான் அவரால் ஈஸியா ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. இதே இது வந்து பரிசுத்த ஆவியானவர் இல்ல, இதே சிச்சுவேஷன் வேற ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னா அவங்க வந்து ஆண்டவரே வேண்டாம் சுக்குநூறா உடஞ்சு அவங்களோட வாழ்க்கையும் சரி அவங்களோட காரியங்களும் சரி தேவனை விட்டு விலகியும் போயிருவாங்க. தட்ஸ் வை உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் நாம விசேஷித்தவர்கள். எப்படி நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் ஆவியில தான் ஜெயம் எடுக்கணும். நம்ம ப்ராப்ளம்ல நம்ம மாம்சத்துல சால்வ் பண்ண நினைச்சோன்னா கண்டிப்பா ஃபெயிலியர்ல கொண்டு போய் தான் முடிப்பீங்க. கண்டிப்பா அதுல டிப்ரெஷன்லயும் டென்ஷனு, போராட்டம், கோபம், எரிச்சல் எல்லாமே மாம்சத்துல அப்பதான் வருது. நிறைய பெரிய சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் அவங்க எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரேயர். ஆவிக்குரிய ரீதியில் அவங்க வந்து போராடுவாங்க, ஈஸியா ஜெயம் பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க, அதை பத்தி பயப்படவும் மாட்டாங்க, அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. த ப்ராப்ளம் இஸ் சால்வ். ஏன்னா இப்போ அந்த ப்ராப்ளத்தை கொண்டு வருது யாருன்னா இங்க போட்டிருக்கிற, அதாவது எபேசியர் 6:13 போட்டிருக்கிற அந்த 4 விதமான அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ஸ், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகள். அப்போ இவ்வளோ விதமான அந்த ஸ்பிரிச்சுவல் போராட்டத்துல நம்ம மாம்சத்துல வந்து போராடவே முடியாது. அதனாலதான் நிறைய பேருக்கு தெரியல, மாம்சத்துல போராடும் போதுதான் நம்ம தோற்று போறோம். மாம்சத்துல நம்ம சண்டை போடும் போதுதான் நம்ம மாம்சத்திலே பாவத்துக்கு நேராக மாறிடுறோம். கோவப்படுறது, எரிச்சல் அப்பதான் எல்லாம் வருது. அழுது ஆண்டவரை மறுதளிக்கிறது எல்லாமே அப்பதான் வருது. So that is where we need to be very careful. First இவர் எப்படி போராடினாராமா? ஓகே, இந்த வசனத்தை போவோம். எப்படி என்ன மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கும்.
எப்போ மாம்சத்தின் மூலமா நீங்க போராடினீங்க, ரோமன்ஸ் 8:7 நீங்க மாம்சத்துல நீங்க வந்து நீங்க கஷ்டப்பட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன், நான் வந்து கிறிஸ்டியனா இருக்கிறேன், என்னால முடியும் சொல்லிட்டு நீங்க உங்களோட பலத்தால நீங்க போகும் பொழுது மாம்சத்துல சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஏன்னா மாம்ச சிந்தனை தேவனுக்கு அது பகையாக இருக்குது. ஹல்லேலூயா. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் வேர்ஸ், இந்த இந்த நல்ல ஒரு போராட்டத்தை போராடினதுக்கு இன்னொரு வசனம் எங்க இருக்குன்னா, யாக்கோபு 4:4, ஜேம்ஸ் 4:4, whoever therefore wants to be friend of the world makes himself an enemy of God. விபச்சாரிகளே, உலகம் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்கள். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனா இருக்கிறார். அப்ப இந்த மாம்சத்துல நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல எப்படியாவது நம்மளுடைய பலத்தாலதான் போறோம். அந்த இடத்துல தேவனை கொண்டு வர மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணி நம்ம பலத்தால போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். நம்ம தான் ப்ராப்ளம் கிரியேட்டரா இருக்கு. ஆண்டவர் வந்து எப்பா நீ உன்னோட பலத்தால விட்டுட்டு என்னுடைய பலத்தால ஆவியின் பலத்தால போகும்பொழுதுதான் அந்த இடத்துல சால்வ் பண்ண முடியும். ஆண்டவர் நிறைய நேரம் நம்ம கத்துக் கொடுப்பார். ஆனா அதையும் மீறி நம்ம போகும் பொழுதுதான் ஆண்டவர் சில இடத்துல விட்டுறாரு. நம்ம யோசிப்போம், நான் ஜோம் பண்ணிட்டு தானே போனேன், ஏன் நடக்க மாட்டேங்குது? ஜோம் பண்ணிட்டு நீங்க மாம்சத்துல போறீங்க. ஹல்லேலூயா. We should not fight the evil barriers on your flesh. We cannot. ஏன்னா அவனும் ஸ்பிரிட்ல இருக்கான். பிசாசானவன் வந்து evil force, all the evil activities, evil powers, செகண்ட் ஹெவன்ல இருக்கிற அந்த லூசிஃபரோட எல்லா பவர்ஸும் ஸ்பிரிட்ல தான் இருக்கு. அதை ஜெயிக்கணும்னா நீங்க மாம்சத்திலேயோ பீரங்கியோ AK-47 தூக்கிட்டு போக முடியாது. Hallelujah. That's why we need the Holy Spirit. அப்போ அவனை ஜெயிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். Hallelujah. How many of you say praise God? People are watching us on Facebook. Thank you so much. Okay, the first point, he fought a good fight and I have finished the race. சரிங்களா? அழகா போல்டா சொல்றாரு பாருங்களேன். நல்ல நான் போராடிட்டேங்க, எவனும் என்னை தொட முடியல. எப்பேற்பட்ட கப்பல் உடைஞ்சது, எப்பேற்பட்ட, ஏன்னா அவர் மாம்சத்துல இல்ல, அவர் வந்து ஆவில மூவ் ஆயிட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய ஷிப் ரெக்கர் நடக்குது, ஒன்னும் கவலைப்படல. கப்பல் உடஞ்சா எனக்கு என்ன, பாம்பு கொத்தனா எனக்கு என்ன. அப்ப வந்து கல்லெல்லாம் தூக்கி எறிவாங்க. ஒரு இஃப் ஐ ஆம் ராங், நான் வந்து 3 தடவை 4 தடவை அவர் வந்து கல்லெறிஞ்சாங்க. சரிங்களா? அப்ப கல் எறியதுன்னா என்னது? இப்ப நம்ம நாயை பார்த்தோம்னா ஒரு இத்தினோண்டு கல்லை தூக்கி எறிவானு, ஒரு கல்லு மட்டும் எறிய மாட்டாங்க. அந்த நாட்கள்ல பவுல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய நம்ம இந்த பேஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் போடுறாங்களே, வீட்டு பேஸ்மெண்ட் கேட்டும் போது பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி கல்லெல்லாம் கொண்டு வந்து அடிக்கிடுவாங்க, சமாதி மாதிரி அடிக்கிடுவாங்க. அதான் கல்லெறிகிறது. சரிங்களா? அந்த இடத்துல சமாதி ஆக்கிட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கல்லெறிஞ்சு அங்கிருந்து வெளியில வர முடியாது, கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. அதான் அவங்களோட சமாதியா இருக்கும். இதே மாதிரி 4-5 தடவை என்ன ஆகும், இவங்க பாட்டுக்கு எறிவாங்க. இவர் மாம்சத்துல இல்ல, ஆவியில போராடிட்டு இருக்காரு. இவர் நல்லாவே தெரியும், என்னோட காலத்துக்கு முன்னாடி யாருமே என்னோட உயிர் எடுக்க முடியாது, அதனாலதான் பயப்படுறாரு. அதனாலதான் அவரு கடைசி வரைக்கும் பயப்படவே இல்லை. கல்லெறிஞ்சு வைக்கிறாங்க, அவன் கல்லெறிஞ்சு போனோன்னு ஜாலியா இருந்துச்சு வெளியே வந்துருவாரு. Hallelujah. Because you could able to overcome. எப்படி? நம்ம மாம்சத்துல பயந்துட்டே இருக்கும் போது நம்ம அதுல செத்துதான் மடிவோம். ஆனா இவர் ஆவியில வந்து அங்க ஓவர் கம் பண்றனால ஒரு வைப்பர் வந்து கொத்துது, கண்டுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், மை டெஸ்டினேஷன் இஸ் ஸ்டில் அஹெட். இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. எனக்கு இப்பவுமே என்னோட வாழ்க்கை முடியாதுன்னு பாலுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஆல்சோ ஹி இஸ் ஃபைட்டிங் a good fight in a spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அழகா மூவ் ஆகிட்டு இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மாம்சத்துல போகல. நம்ம இன்னைக்கு பாம்புக்கு அடிச்ச உடனே மாம்சத்துலதான் மூவ் ஆகும், உடனே பயந்துருவோம். பால் வந்து ஆவியில மூவ் ஆனனால மாம்சத்துல எது வந்தாலும் அவர் பயப்படவே இல்லை. Hallelujah. How many of you are with me? அப்போ அவரோட லைஃப் ஸ்டைலும் நம்ம லைஃப் ஸ்டைலும் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதேதான் இயேசு கிறிஸ்துவோட லைஃப் ஸ்டைலும். அவருடைய டைம் வர வரைக்கும் யாரும் அவரை தொட முடியலன்னு வேத வசனம் போட்டிருக்கு. அதே போல பிதா வந்து அலோவ் பண்ணாதான் இவர் மேல கை போடப்பட்டாங்க, இல்லாட்டி அவர் தொடவே முடியாது. என்னென்னமோ பிடிக்க ட்ரை பண்ணாங்க. nobody could able to touch him, nobody able to come near him. ஏன்னா அவரும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த ஸ்பிரிச்சுவல் பவுண்டரி என்ன நமக்கு தெரியும். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பவுண்டரி என்னன்னு நமக்கு தெரியும். ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு பவுண்டரிக்கு மேல நம்ம வந்து உள்ளால வரக்கூடாது, வர வைக்க கூடாது. So we should know how to handle your spiritual boundaries. உங்களுக்குள்ள நீங்க மாம்சத்துல அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போராடுறத விட வர்றதுக்கு முன்னாடி you should sense it and destroy it. Hallelujah.
Praise you, Jesus. சரி, I have finished the race. நல்ல போராட்டத்தை போராடினாரு, ஓட்டத்தை முடித்தேன். அப்போ இவர் சொல்றாரு இது ஒரு ஓட்டம்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப அந்த ஓட்டத்தை எப்படி முடிக்கணுமா? மாம்சத்துல ஓடுற ஓட்டம் கிடையாதுங்க. நிறைய பேர் நீங்க மாம்சத்துல ஓடுறாங்க. மாம்சத்துல ஓடுனீங்கன்னா நம்ம வேற எங்கேயோ போய் தான் ரேஸை முடிப்போம். இவர் வந்து ஆவியில ஆரம்பிச்ச ஓட்டம் ஆவியில தான் நம்ம முடிக்க வேண்டும். நிறைய பேர் ஆவியில ஆரம்பிப்பாங்க, மாம்சத்துல முடிப்பாங்க. அவங்களோட எண்டு பரிதாபமா போயிடும். ஓகே, இஃப் ஸ்டார்ட் இன் ஸ்பிரிட் எண்ட் இன் ஸ்பிரிட், அப்பதான் நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் நல்ல ஆரம்பம் சூப்பரா இருக்கும், ஆனா முடிவு பயங்கர பரிதாபமாக இருக்கும். இவர் என்ன ரொம்ப அழகா சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னா அவருக்கு கான்பிடென்டா தெரியுது, ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ரேஸ். இன்னும் அவருக்கு ஓட்டம் இருந்துட்டு இருக்குது. அவர் வந்து லெட்டர்லாம் எழுதிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. ஆனா அப்பவே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் கான்பிடென்டா முடிச்சுட்டேன், இனிமேட்டு பிசாசு எனக்கு தொடர்றதுக்கு ஆக்சஸே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கான்பிடென்ட் எப்படி வந்துச்சுன்னா, பிலிப்பியர் 3:14 பார்க்கும்போது, பிலிப்பியன்ஸ் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். I press towards the goal for the prize of the upward call of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின், எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார். சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது அவரோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வேலையும் கொடுக்கிறார் ஆண்டவர். சரி, எப்படி நம்ம இந்த பூமியில ஒரு கம்பெனி இன்டர்வியூ முடிச்சோன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்களோ, அதே போல நம்ம கிங்டமுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்போது யாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல வெட்டியா இருக்க முடியாது, சும்மா சோம்பேறிகளாகவும் இருக்க முடியாது. சோம்பேறிகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. சரிங்களா? அதே போல வந்து நான் ஆண்டருக்குள்ள இருக்கிறேன் ஆனா சும்மா தான் இருப்பேன்னா நீங்க ஆண்டருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். whenever you are in kingdom there is an appointment order you have to see. அங்க எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். என்ன வேலை செய்யணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அல்லது சீனியர் அசோசியேட்டா, டெக்னிக்கல் லீடா, மேனேஜரா, என்ன பொசிஷன் அதுல போட்டிருக்கோம். அந்த பொசிஷன் வந்து நம்ம ஆண்டோட கிங்டம்குள்ள வரும் பொழுது த சேம் பொசிஷன் நமக்கு இருக்கு. ஒரு 5 kinds ஆஃப் பொசிஷன் வச்சிருக்கிறார். இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபட், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், இன்னொன்னு அப்பாஸ்டல்ஸ். இந்த 5 மேஜர் டெஸ்டினேஷன் இருக்கு. டெஸ்டினேஷன் இருக்கு. அது கீழே நிறைய சப்பார்டினேட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது வேற இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா இருக்கு, அப்புறம் கிஃப்டிங்ஸ் தனியா இருக்கு, அது எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ இந்த 5 ப்ராமினன்ட் இது ஒவ்வொருத்தரும் நீங்களோட சால்வேஷன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சிப்பின் அந்த அவரோட கிங்டம் கம்பெனில நம்ம ஜாயின் பண்ணும்போது எவ்ரிபடி வில் ரிசீவ் அ கால். ஒரு கால் லெட்டர் எல்லாத்துக்கும் இருக்கும், ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கும். I'm sorry to say if you have not received, நீங்க வந்து அதை பாருங்க. ஆண்டவர் எதுக்காக என்னை அழைத்தார், எதுக்காக என்னை ரட்சிக்கப்பட்டார், ஏதோ சும்மா நான் வந்து சும்மா வந்து ரட்சிக்கப்பட்டுட்டு சும்மா ஜாலியா இருக்கிறதுக்கு, அப்போ வந்து நீங்க உண்மையான ஆஃபர் லெட்டர் வாங்கலான்னு அர்த்தம். Okay, if you truly receive the salvation, you must have received the call letter also. How many of you with me? எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ அந்த கால் லெட்டர் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த கால் லெட்டர் இருந்தாதான் நீங்க எங்க கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இல்லாட்டி எல்லாரும் ஓடுற மாதிரி நம்மளும் ஓடுவோம். அந்த இது பிக் எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பலா தான் போயிட்டு இருக்கும். ஒரு பிக் இப்படி போச்சுன்னா எல்லா பிக்கும் அப்படியே தான் போகும். அந்த ஒரு ஓட்டத்துக்காக ஆண்டவர் நம்மளே அழைக்கல. ஓகே, we are called to be as a lion, we are called to be as a king. ஆண்டவர் நம்மளை தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் தனிமையில இன்னைக்கு எந்த ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு வந்து அழைப்பு வந்த உடனே நம்மளுடைய காலிங் கண்டுபிடிச்ச உடனே நம்மள மத்தவங்கள தான் பாக்குறோம். அவன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கானே, நம்மளும் அப்படிதான் ஓடணும். நோ, God has never called everyone to run equally. எல்லாரும் ஒரே ட்ராக்ல ஒரே போல ஓடுறது இல்ல. இப்போ இந்த ரேசிங் ட்ராக் பார்த்திருப்பீங்க, ஒரு 8 ட்ராக் இருக்கும். ஓகே, அவங்க அதே ட்ராக்ல தான் ஓடணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக் வசதியா இருக்குன்னு 8வது உள்ளவன் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல வந்து ஓடனா அவன் என்னைக்கு ட்ராக்கை மாறினானோ அப்பவுமே டிஸ்குவாலிஃபைடு. ஓகே, தி மொமெண்ட் he crossed the track, அதே ட்ராக்ல தான் அவங்க ஓடணும். ட்ரெயின் இருக்கு, ட்ரெயினுக்கு நல்ல ட்ராக், அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ட்ராக் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ட்ராக்ல ஓடினா தான் டெஸ்டினேஷன் கரெக்டா போகும். ஓகேங்களா? அப்போ எனக்கு ரோடு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்து ரோட்ல குதிச்சு ஓடக்கூடாது, இன்னும் ஷார்ட்டா இருக்குமே, அங்க ஃபாஸ்டா ஓடினா கண்டிப்பா டெஸ்டினேஷன் போகாது, வெளியில இறங்கணும்னே ஆக்சிடென்ட் தான் போகும். So that's why we need to receive the call. We need to know why I have called.
நம்ம வந்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டு அதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு வந்து டிக்கெட் ரெடியா இருக்கு, நான் சும்மா ஜாலியா இருக்கலன்னா, தென் தேர் இஸ் a problem in you. இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஏசு கிறிஸ்துவோட அன்பை உண்மையா ஏற்றுக்கொண்டவங்கள அவங்களால சும்மா இருக்க முடியாது. பிகாஸ் the moment you receive the call you cannot stay calm. How many of you with me? எல்லாம் இருக்கீங்களா? I'm sure it's a நான் இந்த மெசேஜ் நான் ரொம்ப டீப்பா ப்ரிப்பேர் பண்ணல, பட் the Holy Spirit is pestering me to talk so many things, because in the last days God wants to use, the harvest is plentiful, the labors are few. Ask the Lord so that he will send more laborers. These are the days that God will send the more laborers, not just a salvation experience oda nikkiradhu kadiyadu. That is just the beginning, and that is where we need to receive the appointment order and we need to work for the kingdom. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பணி செய்றவர்களாக இருக்க வேண்டும். Not just சிம்பிளி ஒரு சால்வேஷனை வாங்கிட்டு எனக்குன்னு ஒரு டிக்கெட் இருக்கு, நான் சும்மா அப்படி ஜாலியா இருப்பேன்னு சொல்றதுக்காக ரட்சிப்பு கிடையாது. That is not what you have received the salvation. Salvation is something you receive the true love of God and you have to proclaim the love of God. Hallelujah. Philippians 3:14 இருக்கு, சரிங்களா? அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓகே, அப்போ அந்த காலிங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம ரன் பண்ணவே முடியும். நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் லெவலே இன்னும் முடியல, நல்ல ஒரு போராட்டத்தை போடுறோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த போராட்டமா தான் இருக்குங்க. அதுக்கு அடுத்த லெவல் தான் இது, ஓட்டத்தை முடிக்கணும். அப்ப அந்த ஓட்டத்தை முடிக்கணும், எங்க போகணும்னு தெரியணும், எதுக்கு அழைச்சிருக்கிறான்னு தெரியும். அப்போ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, அப்ப அவர் எதுக்காக என்னை அழைச்சிருக்காரு, அந்த கால் லெட்டரை நான் பார்த்துட்டு நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த அழைப்புல எங்க டெஸ்டினேஷன் போட்டிருக்கு, அப்போஸ்டலா, இவாஞ்சலிஸ்டோ, பாஸ்டர்ஸோ, டீச்சர்ஸோ, ப்ராஃபட்ஸோ, அதுல சபார்டினேட்ஸ் நிறைய இருக்கு. அதுல எங்க நான் கரெக்டா ஓடி முடிக்கணும், அதன்படி ஓடணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நிறைய வேர்டு நம்ம கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவருக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கு. So all these things we need to learn. சரிங்களா? So the Paul boldly says, I have finished the race. ஓட்டத்தை முடித்தேன். Because he knows why he has called. அப்போஸ்தலா எதுக்கு அழைக்கப்பட்டேன், தேவனுக்காக பாட அனுபவத்திற்காக, தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக நிறைய காரியங்கள் பவுல் மூலமாக ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவைவலை கொண்டு வந்தார். ஒரு ஃபர்ஸ்ட் ரிவைவல், இந்த ஃபர்ஸ்ட் ஜென்டைல் ரிவைவல் வந்தது பவுல் மூலமாக தான். அது வரைக்கும் எருசலேம்ல ரிவைவல் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் இந்த எருசலேம் விட்டு வெளியில பெரிய ரிவைவல் வந்தது இந்த அப்போஸ்டல் பவுல் மூலமாக. ஹல்லேலூயா. அப்போ we need to know where we are running. இது இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9:24 27 வரைக்கும் நீங்க வந்து வீட்டுல டைம் இருக்கும்போது வாசிங்க. அது எப்படி நம்ம ஓடணும்னு அதுல போட்டிருக்கு, how to run a race. சரிங்களா? நம்ம வந்து ஓடுற ஓட்டம் வந்து கண்டிப்பா முடிச்சே ஆகணும். பாதியில விட்டுட்டு போறதுக்காக ஓடக்கூடாது. நிறைய பேர் வந்து பாதியில விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்போ there is no use of starting. நிறைய பேர் அப்படிதான், ஓடுறது கஷ்டமா இருக்குங்க, சரி முடிச்சிருவோம் இங்கே. நோ, வாட் எவர் வே யூ ஹேவ் டு ரன் அண்ட் ஃபினிஷ். அப்பதான் நீங்க குவாலிஃபைட், நீங்க வந்து ரன்னிங் ரேஸ் முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த 1 கொரிந்தியர் 9:24-27 நீங்க வந்து ஏற்கனவே பாத்துங்க, எப்படி நீங்க பந்தய சாலையில எப்படி நம்ம ஓடணும், எப்படி ஓடணும்னு சொல்லிட்டு அதை பத்தி அந்த வசனம் நமக்கு டைரக்டாவே பேசும். மேபி யூ கேன் செக் இட் அவுட். ஹல்லேலூயா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நல்ல போராட்டத்தை போராடினாரு. ஓகேங்களா? நல்ல ஓட்டத்தை முடித்தாரு. ஓட்டத்தை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டேன். The faith. Okay, fought, finished and faith. இன்னைக்குள்ள டாபிக் அதான். சரிங்களா? அப்ப இந்த faith எப்படி போகுது இவருக்கு? கொலோசியர் 3:23 Colossians 3:23, as believers in Christ we too should keep the faith. சரிங்களா? What has God called you to do? Do it with all your might. இங்கேயும் எப்படி என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த உலகத்துக்குடைய போராட்டங்கள்ல மாம்சத்துல போராடாத மாதிரி ஆவில போராடி ஜெயிக்கணும். அதுக்கு அடுத்த லெவல் வந்து நம்ம சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே ஒரு கால் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, எதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன், அந்த கால் ஃபார் இருக்கும், அதை பார்த்து அதை படி நம்ம ஓட ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்ப அந்த கால் லெட்டர் படி ஓடும் போது மட்டும்தான் நம்மளோட ஃபெய்த்தை கீப் பண்ண முடியும். That's what the Word of God says, as a believers in Christ, we too should keep the faith. What has God called you to do? ஆண்டவர் எதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறாருன்னு அதன்படி நீங்க செஞ்சா மட்டும்தான் you can keep your faith.
இல்லாட்டி உங்களோட ஃபெய்த்தே இல்லைன்னு அர்த்தம். உங்களோட ஃபெய்த் வந்து வேவரியா இருக்கு, மற்றவங்களை பார்த்து உள்ள ஃபெய்த்தா இருக்கு, மற்றவங்களுக்காக செய்ய வேண்டிய ஃபெய்த்தா இருக்கும். As a believers in Christ, we have to keep the faith. எப்படின்னா what God has called you to do, எதுக்காக உங்களை அழைக்கப்பட்டிருக்கிறார் அதன்படி செய்யும் போது மட்டும்தான். அதுவும் do it with all your might. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. தமிழ்ல இதோட மீனிங் ரொம்ப டீட்டெயிலா இல்ல, இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. வாட் ஹஸ் காட் கால்ட் யூ டு டு, எதற்காக உங்களை தேவன் வந்து அழைத்திருக்கிறார். அப்பந்தான் உங்களுக்கு வந்து விசுவாசத்தை உங்களால காப்பாற்ற முடியும், உங்களோட விசுவாசத்தை உங்களால பத்திரமாக வைக்க முடியும். அண்ட் டூ இட் வித் ஆல் யுவர் மைட். உங்களோட முழு பலத்தோட நீங்க செய்யுங்க. ஏதோ வந்து கடமைக்கு செய்யாதபடி என்னென்ன ஆண்டவர் அழைக்கிறாரோ. கஷ்டம்தான். I still remember when God spoke to me about the Africa 2009 ஆப்பிரிக்கா பத்தி பேசிட்டாரு. பட் அது ஒரு பக்கம், அந்த ப்ராஃபசிஸ் ஒரு பக்கம் அப்படியே இருந்தாலும், இந்த இயர் 2018 again God started speaking about Ethiopia. ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு எத்தியோப்பியா பத்தி நிறைய பேசிட்டே இருக்காங்க. எத்தியோப்பியா போகணும். எத்தியோப்பியா நான் பார்த்தேன், அப்பதான் அது ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல ஒரு கண்ட்ரி. அது அப்போ எத்தியோப்பியா பத்தி நிறைய காரியங்களை பேசிட்டு போகணும். எனக்கு ஒரு கான்டாக்டுமே இல்லை. அப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது he also has the same desire to travel to Ethiopia. Then finally we contacted. அப்போ பயங்கர கஷ்டம். ஆப்பிரிக்காவில் போய் அங்கே மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, அங்க போய் ப்ரீச் பண்றது, அங்க வந்து அங்குள்ள பாஸ்டர்ஸ் கேதர் பண்ணி, இங்கிருந்து பக்கத்துல இருக்கிற இதுல நம்ம மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது கஷ்டம். நாங்க எல்லாமே போன்லயே ஆர்கனைஸ் பண்ணி, மெயில்ஸ் மூலமா ஆர்கனைஸ் பண்ணி, அங்க உள்ள ஃபுட்டு வந்து ரொம்ப கஷ்டம். டிராவல் இட்ஸ் வெரி டஃப். இந்த தடவை நாங்க இந்த 2020 நாங்க போகும்போது ஃப்ரம் கென்யா டு உகாண்டா கம்பால 26 hours ஜேர்னி ஆன் த பஸ். பயங்கர டஃபஸ்ட் ஜேர்னி. சரிங்களா, அதுல கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 6 hours ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபாரஸ்ட்ல போனோம். பயங்கரமான ஜேர்னி. இது அவ்வளவு எப்படி முடியுதுன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த காலிங். அந்த கால் இல்லாம ஏதோ நாங்க கடமைக்கு போறோம்னு சொல்லிட்டு போனோம்னா அங்க போய் நம்ம மாட்டிப்போம். when you are under his call, அவர் அழைக்கப்பட்டது அவரோட சித்தத்துல நம்ம இருந்துட்டோம்னா there would be a faith activating. அப்ப அங்க நடக்குது, தேவனுடைய சித்தத்தின்படி போறோம். தேவனுடைய அழைக்கிற ஓட்டம் கஷ்டமா தான் இருக்கும், இம்பாசிபிளா தான் இருக்கும். பட் when we step in, அந்த ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கும் போது தேவன் தன்னுடைய பலத்தை கொடுப்பாரு, விசுவாசத்தையும் கொடுப்பார். அப்ப அந்த விசுவாசத்தை பாதுகாக்கவும் விசுவாசத்தை தருகிறவரும் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல போய் நம்ம மினிஸ்ட்ரி பண்ணும்போதுதான் God moves in a different way. இங்க நம்ம பேசுறதும் அங்க போய் பண்றதும் ஒரு வித்தியாசமான வேலை ஆண்டவர் பண்றார். எப்பவுமே when we move according to the will of God, தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க போனீங்கன்னா God is moving on your behalf. அந்த நீங்க ஓடும் பொழுது அவருடைய பலன் உங்களை தாங்கி கொண்டே இருக்கும். அவருடைய பலன் உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். நீங்க இன்னும் ஓடிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க ட்ராக் மாறி போகும்பொழுது அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது. பிகாஸ் he is a God of righteousness. அவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காரு அதுக்கு மட்டும் தான் போவார். ஆனா கிரேஸ் இருக்கு. கிரேஸ் வந்து நீங்க விழாமல் தாங்கவும். அப்ப அந்த கிரேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஆனா நீங்க அவரோட சித்தத்தை விட்டுட்டு நீங்க போகும்பொழுது நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கோமோ அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போ எப்பப்போ நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறோமோ அப்பந்தான் நம்ம அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். ஒரு வருஷம் கடைசியா ஒரு வருஷத்தை மட்டும் 2 தீமோத்தேயு 1:13-14. Hold fast the pattern of sound word which you have heard from me in faith and in love which you are in Christ Jesus. The good thing which was committed to you keep by the Holy Spirit who dwells in you. இந்த விசுவாசமும் அன்பும் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். நீ கிறிஸ்து இயேசுவை பின்பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, எந்த நற்பொருளை இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்துருக்கிறோம், விசுவாசம் அன்பு. சரிங்களா. அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காற்றுக்கொள். ஹல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்றது? பரிசுத்த ஆவியானவர் வேணும். சரிங்களா. அதே போல எப்படி நல்ல ஒரு போராட்டத்தை நாம் போராடுறது? என்னோட பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் போராட முடியும். எப்படி நல்ல ஓட்டத்தை ஓட முடியும்? தேவனுடைய சித்தம் என்னதுன்னு அறிஞ்சு, தேவனுடைய அழைப்பை அறிஞ்சு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் மூலமாக தான் இருந்தாதான் அந்த ஓட்டத்தை நான் கரெக்டா ஓட முடியும். இல்லாட்டி நான் வேற எங்கேயும் ஓடிட்டு இருப்பேன். நிறைய பேர் சூப்பரா ஓடுறாங்க, ஆனா தப்பான டைரக்ஷன்ல ஓடுறாங்க. தட் இஸ் ஆல்சோ நோ யூஸ். கடைசியில அங்க டெஸ்டினேஷன்ல போய் பார்ப்பாங்க, ஐயோ நான் இவ்வளவு இத்தனை வருஷம் 40 வருஷம் ஓடி வந்துட்டு இருக்கேன், ஆனா தப்பான ரூட்ல வந்துட்டேனே. நோ யூஸ்.
Hallelujah. So that's why we need to know where we are running. Are we running on the correct track? அவரோட அழைப்புல தான் கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கேனா? விசுவாசத்தை கரெக்டாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கேனா? விசுவாசத்தின் கிரியைகள் என்னோட வாழ்க்கையில் இருக்கா? All these things we need to check it out. அப்பந்தான் தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருப்பார். Hallelujah. ஏதோ எல்லாரும் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு டோன்ட் எவர் ரன். ஏதோ எல்லாரும் மினிஸ்ட்ரி பண்றாங்க, டோன்ட் எவர் ஜம்ப் இன்டு தி மினிஸ்ட்ரி. ஓகே, உங்களோட சால்வேஷன் அன்னைக்கு யூ நீட் டு செக் த கால் லெட்டர். இஃப் எனி பர்சன் வாட்சிங் டுடே, நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனா இன்னும் எங்களுக்கு வந்து நான் வந்து ஆண்டருக்காக எதுவுமே பண்ணலையேன்னு யோசிக்கிறீங்கன்னா, யூ நீட் டு ஆஸ்க் காட், லார்ட், ஆன் த டே ஆஃப் சால்வேஷன். ஏன்னா எவ்ரி பீப்புள் ஆன் த டே ஆஃப் சால்வேஷன் லார்ட் ஹஸ் இஷ்யூட் தட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அந்த அப்பாயின்மெண்ட் நம்ம வாங்குறது இல்ல, அதை பத்தி கண்டுக்கிறதும் இல்ல. நம்ம ஏதோ முங்கி இருந்துச்சுன்னா என் வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஸோ யூ நீட் டு செக் த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். யூ நீட் டு செக் வித் காட். ஆண்டவர் எதுக்காக என்னை அழைத்திருக்கிறீங்க? என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னோட டெஸ்டினேஷன் என்ன? என்னை எதற்காக அழைத்திருக்கீங்க? நான் எப்படி ஓடணும், எங்க ஓடணும், அதுல எல்லாமே டீட்டெயிலாவே இருக்கும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அதன்படி நீங்க ஓடுனீங்கன்னா யூ வில் ஃபினிஷ் த ரேஸ் by holding the faith. Else வேற எங்கேயோ ரேஸை முடிப்போம், ஆனா விசுவாசத்தை விட்டுருப்போம். Finally we end up in hell. Hallelujah. That is very, very dangerous. Hallelujah. So we need to fight the good fight. We need to finish the race and we have to keep the faith with the help of the Holy Spirit. நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இது எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கிறது வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டும்தான் முடியும். Hallelujah. So without the Holy Spirit we cannot run. Without the Holy Spirit we cannot finish the race. Without the Holy Spirit we cannot keep the faith. So Holy Spirit is the ultimate source, and make sure you need to fight in spirit. You need to finish the race according to his call, and we need to keep the faith while you doing that call. Hallelujah. May God's name alone be glorified. I hope this is blessed to everyone. Keep sharing this video. Make sure to receive the call letter while you're running. அந்த கால் லெட்டர் இல்லாம டோன்ட் எவர் ஸ்டார்ட் யுவர் ரேஸ். எல்ஸ் நீங்க தப்பான இடத்துல ஓடிட்டு இருப்பீங்க. டோன்ட் எவர் லுக் someone else while you're running also. அடுத்தவனையும் நீங்க பார்க்காதீங்க. So that's where we need to be very, very careful in the way we are doing, in the way we are living, in the way we are walking, in the way we are talking, in the way we are running. Hallelujah. May God's name alone be glorified. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. Lord, I pray in the name of Jesus, let your hands come upon the people right now, Lord Jesus. உம்முடைய வார்த்தையின் பலன் ஒவ்வொருத்தரையும் பற்றிக்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தையின் ஜீவன் ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பவுல் போல்டாக சொன்னாரே, நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று. ஆண்டவரே, அந்த ஒரு பலனை எங்களுக்கு தாங்க தகப்பனே. எங்களுடைய பலத்தால் நாங்கள் செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை மூலமாக we need to fight a good fight, Lord Jesus. In the spirit we need to fight, not on the flesh, Lord Jesus. And also we need to receive the call letter from God, and we need to know to நான் வந்து எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கால் மூலமாக நான் ஓட வேண்டும். அண்ட் கடைசி வரைக்கும் I need to hold on my faith with the help of the Holy Spirit, Lord Jesus. Father, I pray in the name of Jesus, those people are watching right now, Lord, send your call upon them right now, Lord Jesus. உம்முடைய அழைப்பு அவங்களுக்கு உண்டு. அந்த அழைப்பை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கலாம். Lord, let them right now, இந்த நேரம் அவங்களை அதை அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அவங்களோட ஓட்டம் கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கான்னு பாக்குறதுக்கோ, let them see it, Lord. Father, we praise you in the name of Jesus. Let your name alone be glorified. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் அதை நாங்கள் மாம்சத்துல போராடாதபடி ஆவியில போராடி ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆவியில ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கிருபை தாங்க. மாம்சத்துல போராடி நாங்கள் தோத்தது போதும், ஆவியில நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தோட எல்லா துரைத்தனங்களும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளையும் இயேசுவின் நாமத்தில் அவங்க எல்லா அதிகாரங்களையும் நாங்கள் முறியடிக்கிற எங்களுக்கு ஒரு பலனை தாங்க தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய பலன் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய வசனம் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். Lord, I pray in the name of Jesus, let the miracles happen right now. I don't know why you keep on talking to me about the miracles from the starting. ஆண்டவரே, எந்த ஒரு வீட்டிலோ ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, right now let the miracle break in the name of Jesus. அந்த இடத்துல miracle உருவாகட்டும். Break forth in the name of Jesus.
இயேசுவின் நாமத்திலப்பா அந்த இடத்துல ஒரு அடையாளம் உண்டாகட்டும், ஒரு அற்புதங்கள் உண்டாகட்டும். சரீர பலவீனங்கள் இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா, எல்லா பலவீனங்களும், மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்கள் எங்களோட ஆவியின் மூலமாக நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள் எங்களோட ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரோட மூலமாக நாங்கள் ஜெயம் எடுக்க கிருபை தாங்க. சபையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களும் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். For I am the God, I will do the victory in the due time. Thank you, Jesus. Your name alone be glorified, Master. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். சிறு பிள்ளைகளை அவர்கள் ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இயேசுவின் கரம் இப்போது அவங்க மீது அமரட்டும். I sense the hand of God is coming upon the people right now. ஒரு 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 பலத்த கரத்தை நீங்கள் உணர்வீங்க. Something heavier on your head right now. Experience the presence of God in your life. Experience the wave of God in your life. எந்த இடத்துல இருந்தாலும் right now, let that be healing, Lord Jesus. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல துதிகான மகிமை மாட்சிமேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much for joining in. I hope this message is blessed. I'll be uploading this message in the YouTube shortly. May God's name alone be glorified. Keep praying for us. There are a lot of things coming in. May God's name alone be glorified. If you are free on the weekends, I mean weekdays, from Monday to Friday 6:30 to 7, we do have a Bible study on the book of Revelation. Please do join us, and it's a very in-depth study. You will be learning a lot. And on Fridays 7 p.m. to 8 p.m. we do have the youth revival meeting. Saturdays 5 to 6 we do have the worship and word. So may God's name alone be glorified. Keep praying for us. We'll be praying for you. God bless you.